இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. என்னப்பா என்னப்பா அம்மா பார்த்து ஃப்ரீஸ் ஆயிட்டீங்களா? சும்மா இரு பல்லவி. சரி, அம்மா எப்படி இருக்காங்கன்னு சொல்லுங்க. அம்மா அழகுன்னு அப்பாவுக்கு எப்பவோ தெரியும்டா. அம்மா அழகு மட்டுமில்ல, மனசாலையும் ரொம்ப அழகு. அதுதான் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். என்ன சுபத்ரா? சுபத்ரா, இன்னைக்கு நீ அசிங்கப்பட்டு இந்த ஃபங்க்ஷன்ல அழப்பொருடி. மேடம், எங்க வேலை முடிஞ்சிருச்சு, நாங்க கிளம்புறோம் மேடம். போயிட்டு வாங்க. நான் போயிட்டு வரேன். சரி. அஸ்ஸலாமு அலைக்கும். இந்த மோதிரம் எங்கேயோ பார்த்திருக்கோமே. மேடம், ரொம்ப தேங்க்ஸ். பரவாயில்ல, இதுல என்ன மேடம் இருக்கு? சரி, ஓகே மேடம். நான் கிளம்புறேன். நான் மேக்கப் போடுறேன்னு சொன்னா அத்தை ஒத்துக்குவாங்களா? நீங்களே சொல்லுங்க. கண்டிப்பா வேணான்னு தான் சொல்லுவாங்க. அதுக்காக தான் நான் இப்படி பண்ணேன். அதுக்காக யாராவது ஏமாத்துவாங்களா? வாயில வர்ற பொய்யெல்லாம் சொல்லக்கூடாது. நல்ல விஷயத்துக்காக பொய் சொல்றது தப்பே இல்லன்னு திருவள்ளுவரே சொல்லிருக்காரு. ஏய், எதையாவது சொல்லி நீ பண்ணதை நியாயப்படுத்தாத. நீ திருப்பி திருப்பி ஃப்ராட் தனம் பண்ற. உன்ன மாதிரி யாரும் இவ்ளோ துணிச்சல் அப்படி பண்ண மாட்டாங்க. ஆமா, போய் தான் சொன்னேன். பர்தா போட்டு அத்தைக்கு மேக்கப் போட்டேன். இப்ப என்ன, அது எல்லார்கிட்டயும் போய் சொல்ல போறீங்களா? என்ன சொல்ல மாட்டேன் தைரியமா? ஆமா, நீங்க சொல்ல மாட்டீங்க. விஷால் விஷால், ப்ளீஸ் விஷால், இந்த விஷயம் அத்தைக்கு தெரியவே கூடாது. அத்தையோட கல்யாண ஃபங்க்ஷன் நடக்கிறப்ப என்ன மாட்டி விட்டுறாதீங்க ப்ளீஸ். நான் சாரி கேட்டுக்கிறேன். அண்ட் தேங்க்யூ. ஏய் விஷால் விஷால், ப்ளீஸ் விஷால், எனக்காக விஷால் ப்ளீஸ். ஃபங்க்ஷன்ல மட்டும் ஒரே ஒரு பாட்டு பாட முடியுமா? நல்லா இருக்கும் விஷால் ப்ளீஸ். சும்மா கோவப்படுத்தாத. பாட்டு பாடு பாட்டு பாடுன்னு என்ன டார்ச்சர் பண்ணாத. எனக்கு பாடுறதே மறந்து போச்சு. தயவு செஞ்சு நான் பாடவும் மாட்டேன். என்ன பாட சொல்லி டார்ச்சரும் பண்ணாத. ஏங்க, எனக்காக நீங்க ஒண்ணு பாட வேணாம். அட்லீஸ்ட் உங்க அப்பா அம்மாவோட கல்யாண நாள் இன்னைக்கு. இங்க பாருங்க, இந்த கல்யாண நாள் ஃபங்க்ஷன் அன்னைக்கு உங்க அப்பா அம்மாவுக்காக நீங்க பாட வேணாமா? அத்தையும் ஹாப்பியா இருப்பாங்கல்ல. முடியவே முடியாது. போ. அப்பாடா, விஷால தவிர வேற யாரும் பார்க்கல. எப்படி திடீர்னு இந்த கல்யாண நாளை மட்டும் ஞாபகம் வச்சு வந்திருக்கீங்க? இது உனக்கு 25வது கல்யாண நாள்னு தெரிஞ்சிச்சு, வந்துட்டேன். ரொம்ப நாளா உனக்கு யாருமே கொடுக்க முடியாத ஒரு சர்ப்ரைஸ் கிஃப்ட் கொடுக்கணும்னு நினைச்சுக்கிட்டே இருந்தேன். இன்னைக்கு அதை கொடுத்தா சரியா இருக்கும்னு நினைச்சேன், வந்துட்டேன். என்ன சர்ப்ரைஸ் கிஃப்ட் பாட்டி? உங்க கையில கிஃப்ட் எதுவும் கொண்டு வரல? கையில கொடுத்தாதான் கிஃப்டா? நான் கொடுக்க போற கிஃப்ட் சுபத்ராவுக்கு மட்டும்தான். எனக்கும் தான் கல்யாண நாள். அப்ப எனக்கும் அந்த கிஃப்ட் இருக்குல்ல? இல்ல இல்ல இல்ல, இது லேடிஸ் ஒன்லி, உங்களுக்கு இல்ல. ஓ, ஓகே. சரி, நீங்க அம்மாக்கே கிஃப்ட் கொடுங்க. என்ன கிஃப்ட்னு சொல்லுங்க பாட்டி, எனக்கு ஆர்வமா இருக்கு. இன்னும் ஃபங்க்ஷன் ஆரம்பிக்கல, அது முடியட்டும். முடிஞ்சதுக்கு அப்புறம் நான் கிஃப்ட் என்னங்கறத சொல்றேன். சஸ்பென்ஸ். சரி சரி, ரொம்ப நேரம் ஆயிடுச்சு, ஃபங்க்ஷன் ஆரம்பிக்கணும். எல்லாரும் வாங்க. அப்பா அம்மாவை நான் தான் ஸ்டேஜ்ல உட்கார வைப்பேன். அம்மா, உங்களை கை பிடிச்சு கூட்டிட்டு போறேம்மா. இரு இரு. டாக்டர், இவ என்னோட மூத்த மருமக, பேரு ஸ்ரீஜா. வணக்கம். நல்லா இருமா. அது என்னோட 2வது மருமக, இசை அண்ணி. ஆஹா, வணக்கம்மா, நான் தான் இசை. ஆசீர்வாதம் பண்ணுங்க. சரி 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 சரி, நல்லா இருமா, நல்லா இரு. ஐயோ, இதெல்லாம் நீ பண்ணணும் ஸ்ரீஜா, சதிகாரி. எழுந்துரு. நீ இங்கதான் இருக்கியா? அப்ப எனக்கு வசதியா போச்சு.
ஹாய் அண்ணி. என்ன பல்லவி இன்னும் ரெடி ஆயிட்டு இருக்க? அண்ணி எல்லாரும் பிரைட்டா இருக்காங்க, நான் மட்டும் டல்லா இருந்தா சரியா இருக்குமா? அம்மா வேற லெவல், அதான். பண்ணு பண்ணு பண்ணு. பல்லவி இங்க திரும்ப. எல்லாம் ஓகே, ஆனா கொஞ்சம் லிப்ஸ்டிக் தான் லைட்டா இருக்கு. அப்படியே அண்ணி? ஆமா. சரி, நான் டாட் பண்ணிக்கிறேன். இப்ப எப்படி இருக்கு? சூப்பர். பல்லவி, இந்த Dress உனக்கு சூப்பரா இருக்கு. தேங்க்ஸ் அண்ணி. சுபத்ராவை பத்தி இன்னைக்கு இல்ல, முதல்ல இருந்தே எனக்கு தெரியும். நல்ல பழக்கம், நல்ல குணம் உள்ளவங்க, நல்ல பழகக்கூடியவங்க. பாஸ்கரும் சுபத்ராவும் எப்பவும் சந்தோஷமா ஆரோக்கியமா ஒன்னா இருக்கணும், அதுதான் என்னோட ஆசை. இப்ப இருக்கிற ஜெனரேஷன் பாத்தீங்கன்னா கிவ் அண்ட் டேக் பாலிசி தான் அவங்களோட லைஃப்னு நினைச்சுக்கிறாங்க. ஆனா நம்ம வாழ்க்கைன்றது அப்படி இல்லை. கணவனும் மனைவியும் ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து வாழறதா வாழ்க்கை. அப்படி ஒருத்தரை ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு விட்டு கொடுத்து வாழ்ந்ததுனாலதான் இப்ப பாருங்க 25வது வருஷம் கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. 25 மட்டும் இல்ல, 50, 75, ஏன் 100 கூட செலிப்ரேட் பண்ணணும். நானும் இருப்பேன். சுபத்ரா, உங்க 2 பேருக்கும் என்னோட வாழ்த்துக்கள். சுபத்ரா, பாஸ்கர் இதே மாதிரி எப்பவுமே சந்தோஷமா ஆரோக்கியமா ரொம்ப நாளைக்கு நல்லா இருக்கு. தேங்க்யூ. ஐயோ ஐயோ பாஸ்கர், நல்லா இருக்கு நல்லா இருக்கு.